ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பீக்கங்காய் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். அதாவது பீக்கங்காயில் ஒரு பஜ்ஜி மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ பீக்கங்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுக்கு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீக்கங்காய் பஜ்ஜி செய்ய ஒரு குட்டி பீக்கங்காயாக ஒரு 5-6 பீக்கங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னும் தோராயமாக பெரிய பீக்கங்காய் அளவுக்கு பார்க்க போனால் ஒரு 2 பீக்கங்காய் தான் இருக்கும். ஓகேவா? இதை நம்ம இப்போ வெட்டிட்டு இந்த மேலே உள்ள தொலியெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெட்டிட்டு தொலியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது காயின்னு நினைக்கிறேன். நாட்டுக்காய், இது நாட்டு பீக்கங்காய். ஓகேவா? வெட்டியாச்சு. இப்போது இந்த தொலியை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே உள்ள அந்த தொலியை மட்டும் வெட்டி எடுத்துக்கலாம். ஓகே, நான் ஒரு ஷார்ப்னர் வச்சு ஷார்ப் பண்ணிக்கிறேன். இது நாட்டு பீக்கங்காய்னால கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பீக்கங்காய் எப்போவுமே யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வாயில் வச்சு பார்த்துட்டு கசப்படிக்கும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு காய் எல்லா காயும் ஒரே மாதிரி இருக்காது. கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் போடணும். ஓகேவா? இது மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இதெல்லாம் நல்லா இருக்குது. இந்த மாதிரி தொலியை ரிமூவ் பண்ணிக்கலாம். வெட்டும்போது நம்ம செக் பண்ணிக்கலாம் பீக்கங்காய் எந்த காய் ஏதாவது கசப்பு இருக்குதான்னு. ஓகேவா? இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி தொலியெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இதை இப்போ நம்ம நீல வாக்குலையோ இல்லை ரவுண்டு வாக்குலையோ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒவ்வொரு காயும் லைட்டாக எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அவங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த காய் லைட்டாக இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போது இதை அப்படியே தூக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு மாவு கலந்துக்கலாம். இப்போது இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட கடல மாவு இல்லை, அதனால் இதை அரைச்சி கடல மாவு பதில் இதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு போய் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். கடல மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போட்டேன். இப்போ அரை கப்பு மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/4 கப்பு. ஓகேவா?
அரிசி மாவு அதே அளவுக்கு அரிசி மாவும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அரை கப்பு. கடல மாவு இல்லாதனால தான் இத்தனை மாவு சேர்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? இப்போது எல்லா மாவும் போட்டாச்சு. கொஞ்சமாக 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாவுங்க. இதில் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், பாருங்கள் ஒரே ஒரு சிட்டிகை சோடாப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, இது காஷ்மீர் மிளகாய்த்தூள், கலருக்காக மல்லித்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை போட்டுக்கலாம். இப்போ இதை கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக சோம்பு வந்து நல்லா கசக்கி விட்டு போட்டுக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் சீரகத்தையும் நல்லா கசக்கி விட்டு போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு, அதனால் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் போட்டேன், ஆனால் வீடியோ எடுக்க முடியல. மறுபடியும் போடலாம். வீட்டிலையே கடல மாவு இல்லைனாலும் நம்ம பொட்டுக்கடலை மாவும் கோதுமை மாவு வச்சு சூப்பரான ஒரு பஜ்ஜி செஞ்சாச்சு. நிஜமாக உண்மையாக மிளகா பஜ்ஜி எடுத்து பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்புறம் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். எடுத்து இப்படி ஒரு ஜல்லடையில் போட்டால் எக்ஸஸாக இருக்கிற ஆயிலெல்லாம் இதில் வடிஞ்சிக்கும். சோம்பு பெருங்காய மணத்தோட சூப்பராக இருக்குது. கடல மாவில் இந்த பொட்டுக்கடலை மாவில் தான் போட்டோம், கோதுமை மாவும் பொட்டுக்கடலை மாவு தான் சேர்த்தோங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எல்லா மாவும் போட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பீக்கங்காய் பொட்டுக்கடலை கோதுமை மாவு வச்சு சூப்பரான ஒரு பஜ்ஜி ஒன்று போட்டு எடுத்துட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முறுமுறுன்னு இருக்குது, நல்லா இருக்குது. அது நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த மிளகா பஜ்ஜியெல்லாம் திம்ப முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி டேஸ்ட்டு இருக்குது. ஓகேவா? நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாருங்கள், நான் பீக்கங்காய் பஜ்ஜி போட்டு கொஞ்சம் காப்பி ஆற்றி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எல்லா மாவும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எல்லா மாவும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம். பஜ்ஜி மாவு எப்போவுமே தண்ணி ஊற்றிடக்கூடாது. தண்ணி ரொம்ப ஊற்றினீங்கன்னா தண்ணி எண்ணெய் இழுக்கும் எப்போவுமே. அதனால் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரொம்ப ஊற்றினீங்கன்னா தண்ணி எண்ணெய் இழுக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ கலந்துட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் காயக்கலாம். அதுக்குள்ளே நான் அந்த மாவை கலந்து சும்மா அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே நான் அந்த மாவை கலந்து வச்சுக்கிறேன். ஓகேவா? காயட்டும்.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காஞ்சிகிட்டு இருக்குது. எண்ணெய் காயிட்டு நம்ம மாவை கலந்துட்டு வந்து அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காஞ்சிகிட்டு இருக்குது. எண்ணெய் காயிட்டு நம்ம மாவை கலந்துட்டு வந்து நம்ம இப்போ பாருங்கள் மாவும் பிணைஞ்சாச்சு. எண்ணெய் காஞ்சி போச்சு. இப்போ மாவு காய இப்போ பாருங்கள் மாவும் பிணைஞ்சாச்சு. எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சி போச்சு. இப்போ மாவு வந்து காய இப்போவே எடுத்து போட்டுக்கலாம். இப்போ ஒன்றுனா எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒன்றுனா எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.